ரொம்ப மோசமான தீமை கூட, பாடு கூட, இழப்பு கூட, வேதனை கூட தேவனுடைய திட்டத்தை கெடுக்க முடியாது. முடியாது. நீங்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தேவனை நம்ம லெவல் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, நம்முடைய திட்டத்தை கெடுக்கும். ஏன்னா நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்ம இப்படி ஒரு பிளான் போடுறோம், திடீர்னு ஏதோ எதிர்பாராத நடக்கிறப்போ எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அல்லது நம்ம ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தால் முன்னாகவே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், என்ன நடக்கலாம், இப்படி நடந்தால் பிளான் பி, இப்படி நடந்தால் பிளான் சி. இப்போ நம்ம பிளான் கெடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் என்ன நடக்க போகுது முன்னாகவே அறிஞ்சு வச்சு அதற்கேற்றபடி திட்டம் போட்டிருக்கார். உங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை திட்டமிட்டுட்டார். ஆகவே உங்களை குறித்த தேவனுடைய அந்த நல்ல திட்டத்தை எந்த தீமையும், எந்த பாடம், எந்த வேதனையும் எதுவுமே கெடுக்க முடியாது, நாசமாக்க முடியாது. இதை நீங்க புரிச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்கும், பெரிய ஒரு உறுதியை கொடுக்கும்.